ரொம்ப அற்புதமான கார்னிவல் மாதிரி இருக்கு. மிரர் ஷோவா? வாங்க போலாம். பாத்தியா பாத்தியா, இதுல நான் காண்டாமிருகம் மாதிரி இருக்கேன். அடே அது காண்டாமிருகம் தான். உன் மூஞ்சி பக்கத்து கண்ணாடியில இருக்க, போய் பாரு. அடேங்கப்பா. அட இல்ல, என்னது இது? கேளுங்க கேளுங்க கேளுங்க, உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிக்க விரும்புறோம். கடல்ல இருக்க சிறந்த டால்பின் காக்கா மற்றும் மோனிகாவின் சாகசங்களை பார்க்க வாட்டர் பூலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அட வாங்க, டால்பின் பண்ற சேட்டைகளை பார்க்கலாம். வாங்க வாட்டர் பூல் போலாம். வாங்க வாங்க போலாம். அது என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். என்ன அழுக்கா? ஓஹோ, அது அழுக்கு இல்ல, அழகா இருக்க. இன்னைக்கு நிறைய மக்கள் நம்மள வேர்க்க வருவாங்க. அது வேர்க்க இல்லக்கா, வரவேற்க வருவாங்க. இன்னைக்கு உங்க எல்லாரையும் நாங்க அழ வைக்க போறோம். ஓஹோ, அது அழ வைக்க இல்லக்கா, மகிழ்விக்க போறோம். விஷம், சீக்கிரமே ரெடி ஆயிட்டு நீச்சல் குளத்துக்கு வாங்க பெண்களே. உடனே நாம சோவ ஆரம்பிச்சிடலாம். விஷம், லேட் பண்ணாதீங்க. உனக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு இந்த வேலை பிடிக்காதுன்னு. இருந்தாலும் எங்களை நீ இந்த வேலை செய்ய வைக்கிற. ஆமா, எங்களை நீ கடல்ல இருந்து ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. நாங்க மறுபடியும் கடலுக்கே போகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. அதனால நீங்க வேலை செய்யலாம், இவங்க பட்னியா கிடப்பாங்க. இல்ல இல்ல, நீ போ, நாங்க வந்துருவோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல காதுல பூ சுத்தணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய கடலுக்கு போணுமா? நான் உங்களை போகவே விட மாட்டேன்ல பாய்ஸ். எஸ் பாஸ். இந்த டால்பின்ஸை நீங்க கவனமா பாத்துக்கணும். இந்த 2 டால்பின் தான் நமக்கு பணத்தை அதிகமா சம்பாரிச்சு கொடுக்க போகுது. தப்பிச்சு போயிடக்கூடாது. எப்படி போவாங்க? உங்க 2 குழந்தைகளை காப்பாத்துற பொறுப்பு இருக்குல்ல. பாவம் பைத்தியக்கார டால்பின்ஸ், அவங்க நம்புறாங்க இந்த 2 குழந்தைங்க என்னோட குழந்தைங்கன்னு. பைத்தியங்க. இந்த 2 குழந்தைங்களும் பிஸ்கட் ஆட்ல வர்ற குழந்தைங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்களை வச்சுதான் நான் அந்த 2 டால்பின்ஸையும் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஷு. பிரமாதம் சார். இந்த ஆள் ரொம்ப மோசமானவன். அந்த டால்பின்ஸை ஏமாத்தி வேலை செய்ய வச்சிட்டு இருக்கா. அந்த அப்பாவிங்களுக்கு பாவம் தெரியவே தெரியாது. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே நாம இத சும்மா விடக்கூடாது. வேண்டாம், இப்ப நம்ம எதுவும் செய்யக்கூடாது பப்பட். நாம இப்ப போய் ப்ரோக்ராம பாப்போம். சிறுசே, எல்லாம் தெரிஞ்சுமா ப்ரோக்ராம பார்க்க போலான்னு சொல்றேன். பெருசு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கே. அது நீங்க ரொம்ப பிரமாதமா செஞ்சீங்க. சூப்பர். நன்றி கட்ட. நன்றி கட்ட இல்ல, ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும். சரியா? ஆமா, ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும். சரி சரி. இப்ப எங்க டால்பின்ஸ் ஸ்டண்ட் காமிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. நெருப்பு வளையத்துக்குள்ள குதிப்பாங்க. தத்தாவும் மோனியாவும். பிஷு. ஓ, இதான் விஷயமா? இந்த ஆள் கிட்ட இருந்து அந்த 2 டால்பின்ஸையும் நம்ம விடுவிச்சே ஆகணும். கண்டிப்பா.
மெதுவா சகோதரி. கத்தாத சகோதரி, நான் ஃபர்னால் தடவிக்கிட்டு இருக்கேன். ஃபர்னால் இல்லக்கா, பர்னால். இதனால நீ கனமாயிடுவ. கனம் இல்லக்கா, குணம். குணமானதுக்கு அப்புறம் கனமாக தானே போற. எப்பயுமே நான் பேசுறதுல தப்பு கண்டுபிடிக்காதக்கா. சாரி சகோதரி. பாவம், அவனோட குழந்தைகளை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துக்காக நம்மள சரியா கூட கவனிச்சுக்க முடியறது இல்லக்கா. ஓ ஆமாக்கா, நீ சிங்கராவும் நான் ஸ்கூல்ல ஆயாவாவும் ஆயிருப்பேன். ஆஹா, ஆசிரியருங்கிற வார்த்தையே முழுசா வரல, இவங்க டீச்சர் ஆக போறாங்களாமா. ரொம்ப அற்புதம். பயந்துராதீங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நீங்க பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். உங்களுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை, அப்புறம் நீங்க டீச்சர். டேய் டாங்கி, நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அவங்க டீச்சர் இல்ல, ஆயான்னு ஏதோ சொன்னாங்கல்ல. அடேய், நீ சும்மா இருடா ஹனி. நல்ல காமெடி பண்ண பெருசு, நல்ல காமெடி பண்ண. இங்க பாருங்க, இங்க இருந்து நீங்க போகிறதுக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனா நாங்க இங்க இருந்து போயிட்டோம்னா எங்க எஜமானரோட குழந்தைங்க எல்லாம் பசியில வாடிடுவாங்களே. நாங்க என்ன செய்ய? யாரும் இங்க அப்பாவிங்க இல்ல. அதோட உங்க முதலாளிக்கு குழந்தைங்களே இல்ல. அந்த ஆள் உங்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த போட்டோல இருக்கிறது பிஸ்கெட் ஆட்ல வர குழந்தைங்க. உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். என்ன? நாங்க அவன் பேசுனதை கேட்டோம். அவன் உங்களை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை கடல் வரைக்கும் கூட்டிட்டு போக வேண்டியது எங்களோட பொறுப்பு. எதுக்கும் நீங்க தயாராகிருங்க. Thank you. ஓகே. ஓ அப்படியா, நீங்க தப்பிச்சு போக பாக்குறீங்களா? தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி நானும் என் குழந்தைங்களும் எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? உன்னோட முதல கண்ணீரை முதல்ல நிறுத்து. இவங்க எங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நீ எங்க கிட்ட பொய் சொல்லிருக்க. நாங்க இங்க இருந்து போறோம். அது எப்படி நீங்க போவீங்க புஷம்? இங்க பாரு, ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிறது தப்பு. அவங்கள அவங்க வீடு அதான் கடலுக்கு அனுப்பி வச்சிடு. ஆமா, நாங்க இவங்கள கூட்டிட்டு போவோம். உன்னால எங்களை தடுக்கவே முடியாது. வாங்க போலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சாதாரணமா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. பாய்ஸ், Yes, boss. போய் பிடிங்க. அட, அவங்க ரெண்டு பேரால ஓடவே முடியல. நாம இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். சரி சரி. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். Thank you. அட நில்லுங்க. அட டால்பின். அவன் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களை உங்க வீட்டுக்கு, அதாவது கடல்ல கொண்டு போய் சேர்த்துருவோம். நீங்க இப்ப மேல போங்க. அட இவ்வளவு பெரிய தொப்பை வச்சு நான் எப்படி மேலே ஏறுறது? காப்பாத்துங்க. தப்பிச்சிட்டோம். புஷம். அட வலிய விடுங்கடா. அட, இவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி ஆளுகனாலதான் எங்களால அமைதியா இருக்க முடியல. அது அமைதி இல்லக்கா, நிம்மதி. நீங்க அவன் டென்ஷன்ல இருக்கான். நீங்க வார்த்தையில வர தப்ப கண்டுபிடிக்கிறீங்களோ? ஆமா அக்கா, கொஞ்சமாவது காசுங்க. அது காசு இல்லக்கா, யோசி. அதான் தெரியுதுல்ல, அத கொஞ்சம் பண்ணுங்களேன். உங்க ரெண்டு பேரோட கிளாஸஸ் முடிஞ்சிருச்சுன்னா நாம இங்க இருந்து கிளம்பலாமா? சரிங்கண்ணே. நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு கடல் கிட்ட போய் ஆகணும். நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஏ ஹனி, நீயும் பாப்பட்டும் பின் வழியா கேட்டுக்கு வந்துருங்க. நானும் ஜோர்தாரும் தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றோம். ஓகே, போலாம் ஹனி. வாங்க, அந்த இடத்துக்கு போலாம். விட்டா போயல, என் முகத்திலேயே துப்புற. சாரி. சாரியா விடுறா, முதல்ல அவங்கள புடிடா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ட்ரக்ல உட்காருங்க.
அவங்க தப்பிச்சிட்டாங்க. வாங்க, அவங்கள எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும். அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. சர்தார், நீ இன்ஸ்பெக்டர் பாண்டா சாருக்கு ஃபோன் பண்ணு. அவரே கடல் கிட்ட வந்துட சொல்லு. ஓகே. ஹலோ மிஸ்டர் பாண்டா, நீங்க சீக்கிரமா இங்க வரணும். இதோ இருக்கு பாரு கடலு. போங்க போங்க. நீங்க உங்களோட வீட்டுக்கு சந்தோஷமா போங்க. தேங்க் யூ. என் கையில இருந்து அவ்வளவு சுலபமா தப்பிச்சு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேர் நில்லுங்க. எங்க ஆளுங்களை யாரா தொந்தரவு பண்ணது சொல்லுங்க. நான் எதுவும் பண்ணல, என்ன விட்டுறீங்க. போலீஸ். உன்னோட விளையாட்டு முடிஞ்சு போச்சு. அப்பாவி டால்பின்களை கொடுமைப்படுத்தின குற்றத்துக்காக உன்னை நான் கைது பண்றேன். உன்னை பத்தி முழு தகவல் எங்களுக்கு வந்துருச்சு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓஹோ, அது பன்றி இல்லக்கா, நன்றி. ஓ, இந்த வாட்டி நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. ஆமா அக்கா, நான் கரெக்டா தான் சொல்லிருக்கேன் இந்த தடவை. நன்றி. வாங்க போகலாம். ஆனா கடைசியில எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா எனக்கு தான் ரொம்ப பெரிய இழப்பு இருக்கு. அப்படி என்ன இழப்பு? நான் அவங்க 2 பேர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க கடலுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நான் கடலுக்குள்ள போகணும்னா செலவு பண்ணணும். அததான் இழப்புன்னு சொன்னேன். இல்ல இல்ல, இப்பவே உன்னை நாங்க கடல்ல தூக்கி போடுறோம். அதுக்கு எந்த செலவும் ஆகாது. வேண்டாம். ஓகே ஹனி, ஆக்ஷன். முதல்ல நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அத கேஸ்ல வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. தயாராயிடும் உங்களோட வாட்டரினோ ஹாட்ரினோ. உனக்கு ஏதாவது ஹெல்த்தியா செய்ய தெரியுமா? வருமே. கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஐஸ்கிரீம், கொஞ்சம் கூல் ட்ரிங்க், அப்புறம் சீஸ். எல்லாத்தையும் ஷேக் பண்ணுங்க. இதுல ஹெல்த்தியா என்ன இருக்கு? ஜிம்ல போய் ஷேக் பண்ணுங்க. ஹெல்த்தி ஆயிடுச்சுல்ல. காமி, வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐயா! ஏய் சாரி சாரி, நான் சுத்தம் பண்ணிடுறேன் இரு. சாரி சாரி. எங்க போற நண்பா? ஃப்ரிட்ஜுக்கு சுத்தமாகிறதுக்குடா. அப்போ கொஞ்சம் மஞ்சளையும் தேய்ச்சி குளி. அட போடா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நான் போய் குளிக்க போறேன். இப்படி மாட்டிக்கிட்டே. நான் ஹெல்ப் பண்றேன். சில்லி சாஸ், ஐ ஹேட் இட். தெரியும், உனக்கு டொமேட்டோ சாஸ் தான் பிடிக்கும்ல. என்னை விட்டு தூரமா போய் நில்லு. ஹனி, நீ உன் வாயாலே நல்லா கிண்டிக்கிட்டே இரு. ஆனா கிச்சன் பக்கம் மட்டும் வந்துடாத. நிம்மதியா தூங்கணும்னா ஆம்லெட் சாப்பிடறத நிப்பாட்டிடுங்க. இன்னைக்கு நம்ம நகரத்தோட ஆண் கோழி பெண் கோழி எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு. நகரத்துல மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறதும் வந்துருச்சுங்க. ரோடெல்லாம் ஜாம் ஆக்கிருச்சு. அது மட்டும் இல்லாம மக்களை அதுங்க ரொம்ப பயங்கரமா துன்புறுத்திட்டு இருக்குங்க. பாதி பேர் இந்த பக்கம் போங்க, பாதி பேர் இந்த பக்கம் போங்க. போய் எல்லாரையும் துன்புறுத்துங்க. வா. வாவ், சீக்கிரமா குரங்கு ஆயிடு. நான் ஒரு ஆடுதானே, என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீ தான் எல்லாரையும் கோழி ஆக்குறல, அப்புறம் என்ன? அவங்க அப்படி ஆவறதுனால நீ குரங்கு ஆயிடு. ஆயிடு. வா, ஆயிடு. வா.
சீக்கிரமா ஒரு கழுதையா மாறு சீக்கிரம். அட நான் ஒரு முயலாச்சேப்பா. உன் குழந்தையும் தான் ஒரு ரேபிட். அது ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணலனா அதை நீ ஒரு கோழி ஆக்குறது இல்லையா? நீயும் மாறு. அட கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடுங்களேன். என் மனச மாத்தாத சீக்கிரமா கழுதையா மாறு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கழுதையா நீ? கழுதையா மாறதானே நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு கோழினா யாரு, கோழி என்ன பண்ணுன்றத இவனுக்கு காட்டுவோம். இனிமே இவன் கோழின்னு யாரையும் கேவலமா பேசக்கூடாது. இனி நீ யாரையும் கோழி ஆகிடு சொல்லக்கூடாது. நீங்க பாத்துட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் உண்மைதான். இதுதான் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. கட்டாயப்படுத்தி சில பேரை கழுதையா, சில பேரை குரங்கா, கரடியாவும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கோழிகளுக்கு கோவம் வருது. மக்களுங்க எப்ப பார்த்தாலும் இவங்க பேரை பயன்படுத்தி அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. யாராவது ஏதாவது தப்பு பண்ணா கோழியா மாறுங்கன்னு அவங்கள திட்டுறாங்க. மேற்கொண்ட தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க கூட இணைஞ்சிருங்க. எங்கேயோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாம போய் அந்த கோழிங்களுக்கு புரிய வச்சே ஆகணும். இல்லனா மக்களை இன்னும் அதுங்க கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. சரியா சொன்ன. பார்த்தல்ல, இதுங்களோட கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா போயாகணும். வாங்க. போங்க போங்க, எல்லாம் சீக்கிரமா போங்க. போங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. யாராவது வாங்களே. எல்லா பொருளையும் நாசம் பண்றாங்களே. இப்பவே நான் எல்லாரையும் குளிப்பாட்டுறேன். பறவை ஆயிடு. இந்த கோழிங்க எல்லாம் எல்லாத்தையும் நாசமாக்கி வச்சிருக்கு. இத மட்டும் நாம தடுக்கலனா எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடும். என்ன புரிஞ்சுதா? இதை இப்பவே தடுக்கிறேன். ஆனா எப்படி? இதுங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்கே. நீ எப்படி பண்ணுவ? இதுங்களோட கவனம் ஒரே பக்கமா இருக்கணும். அதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க. உடனடியா எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த இடத்தை விட்டு ஓடிடுங்க. நான் இதை சமாளிச்சுக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. ஒழுங்கா இதை நிறுத்திட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்க. பப்பேட், நீ ஸ்பீக்கர் மாதிரி கத்தணும். அப்பதான் உன்னோட சத்தம் அவங்களுக்கு கேக்கும். ஏய் ஹனி, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். ஐ அம் சோ இன்டெலிஜென்ட். கோழிங்களா, எல்லாத்தையும் நிறுத்துங்க. எங்க ஊரை விட்டு ஒழுங்கா இப்பவே வெளியில போயிடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்பான்டா உன் தலைவன். ஆனா அவன் மனசுக்கு பிடிச்சதை மட்டும்தான் அவன் செய்வான். தெரிஞ்சுக்க. நீங்க எல்லாம் போய் உங்க வேலையை பாருங்க. அப்படியே போகும்போது இவங்களை ஒரு கை பார்த்துட்டு போங்க. எஸ் பாஸ். நீ டென்ஷன் ஆகாத. நான் இதுங்களை தடுக்கிறேன். அட, இது மறுபடியில நிக்குது. என்ன புரிஞ்சுதா? பப்பேட், ப்ளூ பாட்டில், ஹனி ஜோர்தார் அட்டாக். சீக்கிரம். பப்பேட், நீ இன்னொரு உதவி செஞ்சே ஆகணும். அது வந்து ஹனி ஜோர்தார், ரிவர் கிட்ட போங்க. அப்பதான் இதுங்கெல்லாம் நம்மள தேடி அங்க வருங்க. ஏன் வாய திறக்க மாட்டேன்ற? சாரி.
டாகுக்கும் கேட்டுக்கும் அறிவு வர மாதிரி உன் தலைவன் என்ன பண்ண போறான்னு பாரு. அட்டாக்! ஐடியா. இன்னைக்கு எல்லா கோழியும் பறக்க தான் போகுது. ஜாலியா இருந்துச்சா? வாங்க இங்க இருந்து சீக்கிரமா ஓடிரலாம். இன்னும் சீனே முடியல. எல்லாரும் வாங்க சீக்கிரம். அடடா, அதுங்க கூட சின்ன குழந்தைங்களும் இருக்குங்களே. ஐடியா, சாப்பிடுங்க. நாம மாட்டிக்கிட்டோம். இதுங்களும் நகராதுங்க. மேல இருந்து பியானோவை தூக்கி போட போறாங்க. என்னது, பியானோவா? மாட்டிக்கிட்டது நாங்க தான். ஆனா பப்பட் உன்னால தான் பறக்க முடியல. போயிடு. அட என் நண்பா, உன்னை விட்டுட்டு போப்பட்டு எப்படி பறந்து போவா சொல்லு. நீங்க 2 பேரும் உங்களோட பிலிம் நட்பை கொஞ்சம் ஓரம் போடுங்க. அங்க பாருங்க. அச்சச்சோ, அந்த குழந்தைங்க எல்லாம் ஆபத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாம அதுங்களை காப்பாத்தியே ஆகணும். என்ன சந்தேகமா? அப்ப ஏன் நிக்கிற? போய் காப்பாத்து. சாப்பிடுற ஆசையில அதுங்க இங்க வந்துருச்சுன்னா பியானோ மேல விழுந்துரும். அதுங்களை இங்க இருந்து துரத்துங்க. ஹேய், போங்க போங்க. ஷூ ஷூ, போங்க போங்க. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க. என் குழந்தைகளை யாராவது காப்பாத்துங்க. வேணாம் வேணாம், கீழே தள்ளாதீங்க. கீழே குழந்தைங்க இருக்காங்க. சாரி சார், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் மீறி போயிடுச்சு. அந்த குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும். எங்க குழந்தைங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. எங்க குழந்தைங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. என் குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ சகோதரா. சிறுசை, நீ நல்லா இருக்கல்ல? உங்க எல்லாரையும் நாங்க தாக்கணும். இருந்தாலும் நீங்க எங்க குழந்தைங்களை எல்லாம் காப்பாத்திட்டீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. எல்லாருமே நல்லவங்க தான். யாரும் வேணும்லாம் பண்றது இல்ல. அதே மாதிரி நீங்களும் யாரையும் தொல்லை பண்ண கூடாது. ஆனா எங்களோட பேரை எல்லாரும் தப்பா யூஸ் பண்றாங்க. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள போடா கோழின்னு சொல்றாங்க. முட்டாளா இருந்தாலும் கோழின்னு திட்டுறாங்க. எங்க பேரு எதுக்காக இப்படி இங்க கெடுக்கணும்? பாருங்க, இதெல்லாம் பேசுறதுக்கான வார்த்தைங்க. இப்படி பேசுறதால யாரையும் குறைச்சி எடை போட்டுற கூடாது. ஆடு வந்து மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி முழிக்கிறான், இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதை கேட்டு அந்த விலங்குகள்லாம் கோவப்படுதா என்ன? இல்ல, இனிமே கோவப்பட மாட்டேன். எங்களை பத்திலாம் எவ்வளவு பேசுறாங்க தெரியுமா? யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், அவங்க சிறகு கிழிஞ்சிருச்சும்பாங்க. இன்னும் சில பேரு ரொம்ப மோசமா பேசுவாங்க. நாங்க அதெல்லாம் காதுல நீங்க வாங்கிக்கிறோம். சொல்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி செஞ்சிருங்க. யார் யாருக்கெல்லாம் நம்ம டார்ச்சர் கொடுத்தோமோ அவங்க எல்லார்கிட்டயும் போய் சாரி சொல்லணும். எல்லாத்தையும் உடனடியா நிறுத்திக்கலாம். நீங்க எல்லாரும் திரும்ப அவங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. இந்த டார்ச்சர் எல்லாத்தையும் முதல்ல நிறுத்துங்க. நான் நல்லவன் தான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. வாங்க, என்ன ஹக் பண்ணுங்க.